அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரசு பள்ளிகளில் ஆண்டு விழா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரைமரி, மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல் நம்ம வந்து ஆண்டு விழா நடத்தி அதுக்குரிய ஃபோட்டோஸ் வந்து எப்படி நம்ம வந்து எம்இஸில் போய் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். நம்ம ஆனுவல் டே வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிக்கிறணும். எந்த டேட்டில் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்னென்ன ஃபோட்டோஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா, அந்த ஆனுவல் டே செலிப்ரேஷன் அப்போ என்னென்ன ஃபோட்டோஸ் மெயினாக நம்ம எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் ஆர் ஈவெண்ட் ஃபோட்டோ வந்து 3 ஃபோட்டோஸ் கேட்டிருக்காங்க. அப்லோடு பண்ண சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஃபோட்டோவும் 15 MBக்குள்ளே இருக்கணும். செகண்ட் திங் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிளப் ஆக்டிவிட்டீஸ் ஃபோட்டோஸ் வந்து 3 ஃபோட்டோஸ் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. நம்ம ஸ்கூலில் நிறைய கிளப் ஆக்டிவிட்டீஸ் வந்து வச்சுருப்போம். எக்கோ கிளப்பு நிறையா கிளப்ஸ் வந்து நம்ம வச்சுருப்போம். அதில் வந்து 3 ஃபோட்டோஸ் வந்து இருக்கணும். ஒவ்வொரு ஃபோட்டோவும் 15 MBயில் இருக்க மாதிரி அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து தேர்ட் வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபோட்டோஸ் வந்து 3 ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. அதில் நம்ம யாருக்கு முக்கியமாக கொடுக்குறோமோ அவங்கள எடுத்துக்கலாம். அடுத்து வந்து ஆனுவல் டே செலிப்ரேஷன் ஃபோட்டோஸ் வந்து 3 ஃபோட்டோஸ் வந்து மெயினாக இருக்கணும்னு இருக்காங்க. எந்த 3 ஃபோட்டோ ஏற்றினாலுமே ஒவ்வொரு ஃபோட்டோவும் 15 MBக்குள்ளே தான் இருக்கும். இதுதான் மெயினான பாயிண்ட்டு. இப்போ ஆனுவல் டே செலிப்ரேஷனாக நம்ம சீஃப் கெஸ்ட்டு எல்லாருமே வந்திருப்பாங்க. அவங்கள வச்சு நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்திருக்கோம். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படிங்கிற பற்றி நம்ம போய் பார்ப்போம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அரசு பள்ளிகளில் ஆண்டு விழா நடத்த ரூபாய் 14 கோடி ஒதுக்கீடு. அரசு பள்ளிகளில் ஆண்டு விழா வந்து ஜனவரி, பிப்ரவரியில் உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளுக்கும், ஜனவரி முதல் மார்ச் வரை தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலை பள்ளிகளுக்குள்ளே இந்த மந்த்துக்குள்ளே ஆண்டு விழா வச்சு முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அரசு பள்ளிகளில் ஆண்டு விழா நடத்த நிதி ஒதுக்கீடு எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா, 100க்குள்ளே இருந்துச்சுன்னா 2500 ரூபாயும், 101லேருந்து 250க்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா 4000ம், 251லேருந்து 500க்குள்ளே இருந்தாங்கன்னா 8000, 500 அண்ட் அபோவ் இருந்தாங்கன்னா 15,000. நீங்கள் எப்பயும் போல் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்திருக்கும். இதில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நம்ம ஸ்கூலுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் கொடுத்துருங்க. பாஸ்வேர்டு கொடுத்தோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இந்த இடத்துல பாருங்கள் 3 லைன்ஸ் இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே ஸ்கூல் இருக்கும், ஸ்கூலை போய் டச் பண்ணுங்கள். அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஸ்கூல் டீட்டெயில்ஸில் கீழே பாருங்கள் கிளப்ஸ்ன்னு இருக்கா, அதில் பாருங்கள் ஆனுவல் டே ட்ராக்கர்னு இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இப்போ நான் ஜூம் பண்ணி வேணுமா காட்டுறேன். நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பாருங்கள் ஆனுவல் டே செலிப்ரேஷன், டேட் ஆஃப் ஆனுவல் டே செலிப்ரேஷன் கேட்டுக்காங்க. நம்ம எந்த டேட்டில் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோமோ அந்த டேட் இதில் வந்து போய் அடிச்சுக்கோங்க. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 24th கொடுத்து செட் பண்ணிடுறேன். சரிங்களா? அடுத்து இங்கே பாருங்கள் லிஸ்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்னென்ன ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது நிறைய ஈவெண்ட்ஸ் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் ட்ராயிங் அண்ட் பெயிண்டிங், ஸ்டோரி டெல்லிங், ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன், மேக்கிங் கேண்டி கிராஃப்ட்ஸ், கிளாசிக்கல் டான்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக், சிங்கிங் காம்படிஷன், எக்ஸிபிஷன், டான்ஸ், ட்ராமா, மிமிக்ரி, நிறைய அப்படி வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. அதர் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நிறையா கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இப்போ வந்து ஆண்டு விழா வைக்கிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா நிறையா வந்து காம்படிஷன் வச்சு அதை வந்து மாணவர்களை வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுப்போம். இதில் உங்களுக்கு என்னென்ன ஈவெண்ட்ஸ் நீங்கள் வைக்க போகிறீங்களோ அதை நீங்கள் வந்து இப்படி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள் எல்லா காலம் கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் எல்லா காலங்கனால எல்லா காலத்தையுமே நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எத்தனை ஈவெண்ட் வைக்க போகிறீங்களோ, இல்லை பிற போட்டிகள் இருக்குது, இது போக வேறு போட்டிகள் இருக்குன்னா நீங்கள் அதர்ஸில் போய் நீங்கள் வந்து டச் பண்ணிவிட்டு நீங்கள் அதையும் கொடுத்துக்கலாம். நீங்கள் கொடுத்து முடிச்சுட்டு இப்போ கீழே வந்தீங்கன்னா பாருங்கள் கிளப் ஆக்டிவிட்டீஸ், லிஸ்ட் ஆஃப் கிளப் ஆக்டிவிட்டீஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள் நிறைய வந்து என்எஸ்எஸ், ஸ்கவுட்டு, எக்கோ கிளப்பு, ஹெரிட்டேஜ் கிளப்பு, ஜேஆர்சி அப்படின்னு சொல்லி அதர்லாம் இருக்குது. இல்லை எந்த கிளப்பு நம்ம ஸ்கூலில் இருக்கோ அதை நீங்கள் வந்து இதில் வந்து டச் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள் லிஸ்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து 13 எடுத்திருக்கேன். நம்பர் ஆஃப் பாய்ஸ், இதில் வந்து எத்தனை பேர் கலந்துக்கிறாங்களோ அத்தனை பேரை நீங்கள் வந்து இதில் வந்து என்ட்ரி போடணும். சப்போஸ் அவங்க கொடுத்துருக்காங்க இஃப் பாய்ஸ் நாட் ப்ரெசன்ட் என்டர் 0, பாய்ஸே உங்கள் ஸ்கூலில் இல்லை, ஃபுல்லாக வந்து கேர்ள்ஸு ஸ்கூலில் அப்படின்னா இந்த இடத்துல 0ன்னு போட சொல்லியிருக்காங்க. 0ன்னு கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து கேர்ள்ஸே இல்லை, இஃப் கேர்ள்ஸ் நாட் ப்ரெசன்ட் என்டர் 0, இப்போ கேர்ள்ஸ் இல்லாமல் பாய்ஸஸ் ஸ்கூலாக இருக்கும், அவங்களும் இதில் என்ன செய்யலாம் 0ன்னு கொடுத்துக்கலாம். 0ன்னு கொடுத்துட்டு இங்கே பாய்ஸ்னால் பாய்ஸ் மட்டும் என்ட்ரி போட்டுக்கலாம். இப்போ
இப்போ பாய்ஸ் கவுண்ட்டு எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. நான் 45 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அடுத்து நம்பர் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் இஷ்யூடு எத்தனை சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்குறீங்களோ அத்தனை சர்டிஃபிகேட் வந்து இங்கே வந்து நம்ம போட்டுக்கலாம் நம்ம. சரிங்களா? அதே மாதிரி கிளப் ஆக்டிவிட்டீஸ் பாருங்கள். கிளப் ஆக்டிவிட்டீஸும் நிறையா கொடுத்துருக்காங்க. என்எஸ்எஸ், ஸ்கவுட்டு, எக்கோ கிளப்பு, ஹெரிட்டேஜ் கிளப்பு அப்படின்னு சொல்லி நிறையா கிளப் இருக்குது. ஜேஆர்சி அண்ட் அதன்னு சொல்லி எந்த கிளப் இருக்கோ அதை நீங்கள் வந்து டச் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா அகடாமிக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் நோட்டுன்னு கொடுத்து இப் கிளாஸஸ் நாட் இன் ஸ்கூல் என்டர் 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஹை ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 6th to 10th வரைக்கும் இருக்கும். ஹையர் செகண்டரியில் வந்து 6th to 12th வரைக்கும் இருக்கும். இப்போ அங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இருக்காது. அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல 0ன்னு கொடுத்துருங்கன்னு இருக்காங்க. மென்ஷன் பண்ணிடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 0 போட்டுற வேண்டியதான். சரிங்களா? இதே செகண்ட் ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரிலாம் கொடுத்து இதே ப்ரைமரினால் கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் இருக்கும். அவங்க வந்து இதில் வந்து நீங்கள் எத்தனை ஸ்டூடெண்ட் வந்து இதில் வந்து கலந்துக்கிறாங்களோ பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அத்தனை ஸ்டூடெண்ட்டோட நம்பரையும் இதில் வந்து நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணணும். அதே மாதிரி 3rd ஸ்டாண்டர்ட், 4th ஸ்டாண்டர்ட், 5th ஸ்டாண்டர்ட். இப்போ இதே மிடில் ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th வரைக்கும் இருக்கும். அவங்க இதில் எத்தனை ஸ்டூடெண்ட் வந்து கலந்துக்கிறாங்களோ அத்தனை ஸ்டூடெண்ட் வந்து இப்போ நான் வந்து 20 ஸ்டூடெண்ட்ஸ்னால் 20ன்னு போட்டுக்கோங்க. எத்தனை பேர் கலந்துக்கிறாங்களோ அத்தனை பேர் நம்பரை வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் நம்ம. இப்போ அகடாமிக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லணும். வேறு இல்லைன்னா ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ஏதாவது அவங்க வந்து சிறந்தவங்களாக இருப்பாங்க, அட்டண்டன்ஸில் இருப்பாங்க. அப்போ ரெகுலராக வருவாங்க அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஆப்சண்ட்டே ஆகிருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம வந்து அட்டண்டன்ஸ் போட்டு கொடுத்துக்கலாம். வேறு இதில் என்னென்ன திறமை இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து இதில் போட்டு கொடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்களோ அத்தனை ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் நம்பரை மட்டும் கூட இதில் வந்து என்ட்ரி போட்டுக்கலாம் நம்ம. இப்போ ஒரு செக்ஷனில் வந்து 20 பேர் இருக்காங்கன்னா 20 பேருமே பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரி நம்ம வந்து போடணும். செக்ஷனில் 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 40 ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி கொடுக்கணும். இப்போ நான் வந்து டைப் பண்ணேன், அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. இப்போ டைப் பண்ணுறப்ப பாருங்கள் அட்டண்டன்ஸ்னு அது வந்து அக்செப்ட் பண்ணலை. அடுத்து கீழே வரப்போ வந்து இதாயிரானா நம்பர்ஸை மட்டும் போட்டுக்கோங்க. நீங்கள் போட்டுட்டு இதே இது வந்து 10th 11th +2 வரைக்கும் இருந்துச்சுன்னா அவங்க எல்லாத்தையுமே போட்டு முடிச்சுட்டு ஃபைல் அப்லோடுன்னு சொல்லி கேட்டுக்காங்க. ஸ்போர்ட்ஸு ஈவெண்ட்ஸ் ஃபோட்டோஸ் வந்து ஒரே ஒரு ஃபோட்டோ. அதாவது ஸ்போர்ட்ஸில் வந்து ஏதாவது வந்து யாராவது பசங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்கள ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபைல் வந்து மேக்ஸிமம் வந்து 15 MBயில் இருக்கிற மாதிரி நம்ம போய் சூஸ் ஃபைலில் போய் நம்ம போய் ஏற்றணும். நம்ம இதை போய் டச் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைலில் டச் பண்ணிவிட்டு 15 MBயில் இருக்கிற மாதிரி ஏற்ற சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ஃபோட்டோ. அடுத்து ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் ஃபோட்டோஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மொத்தம் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து எத்தனை ஃபோட்டோ ஏற்ற சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3 ஃபோட்டோஸ் வந்து ஏற்ற சொல்லியிருக்காங்க. 1st 2nd 3rd இந்த மாதிரி. இல்லைன்னா ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்லையும் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிச்சிருப்பாங்க. அடுத்து வந்து சின்ன பசங்க வேறு ஏதாவது போட்டி வச்சு அந்த போட்டியில் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. மியூசிக் சேர் அந்த மாதிரி அதிலெல்லாம் வந்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ஃபோட்டோவை நம்ம வந்து இதில் வந்து ஏற்றிக்கலாம். ஆனால் ஏற்றுறப்ப வந்து 15 MB இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஏற்ற சொல்லியிருக்காங்க. 15 MBக்குள்ளே இருக்கணும். அதுக்கு மேலே போனால் அது வந்து அக்செப்ட் பண்ணாது. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி நிறையா ஃபோட்டோஸ் எடுத்திருப்போம். அந்த ஃபோட்டோஸ் வந்து 3 ஃபோட்டோஸ் வந்து ஏற்ற சொல்லியிருக்காங்க. எல்லாமே 15 MB தான். அடுத்து பார்த்திங்கன்னா கிளப் ஆக்டிவிட்டி ஃபோட்டோஸ். நிறையா கிளப் இருக்கும் நம்ம ஸ்கூலில் வந்து. அதில் வந்து என்னென்ன கிளப் இருக்கோ அந்த கிளப்பில் யாருக்கா நீங்கள் வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிங்கன்னா அந்த கிளப் ஆக்டிவிட்டி ஃபோட்டோஸையும் அதில் வந்து போட சொல்லியிருக்காங்க. எல்லாமே 15 MBக்குள்ளே இருக்கணும். அதுவுமே 3 ஃபோட்டோ. அடுத்து ஆனுவல் டே செலிப்ரேஷன் ஃபோட்டோஸ். அது வந்து ஒரு 3 ஃபோட்டோஸ் வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சீஃப் கெஸ்ட் இருக்கிற மாதிரியெல்லாம் நம்ம ஃபோட்டோஸ் எடுத்திருப்போம், அந்த ஃபோட்டோ. அடுத்து வந்து பசங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் ஏற்றலாம். டான்ஸ் ஆடுற மாதிரி செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி அது ஒரு ஃபோட்டோஸ். எல்லாமே நம்மளுக்கு வந்து எல்லாமே 3 ஃபோட்டோஸ் வந்து இதில் வந்து ஏற்ற சொல்லியிருக்காங்க. 15 MBக்குள்ளே இருக்கணும். கொடுத்துட்டு கடைசியில் சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா இன்சர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். அவ்வளோதான். அதான் ஃபஸ்ட்டு வந்து எத்தனை காலம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதாவது ஸ்போர்ட்ஸுக்கு வந்து 3 ஃபோட்டோ ஏற்ற சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்குற மாதிரி 3 ஃபோட்டோஸ் வந்து ஏற்ற சொல்லியிருக்காங்க. கிளப் ஆக்டிவிட்டீஸ் வந்து 3 ஃபோட்டோஸ் வந்து ஏற்ற சொல்லியிருக்காங்க.
ஆனுவல் டே வந்து 3 ஆனுவல் டே செலிப்ரேஷனுக்கு 3 ஃபோட்டோஸ் வந்து ஏற்ற சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து நார்மலாக 12 மொத்தம் 12 ஃபோட்டோ வந்து நம்ம வந்து எடுத்து ரெடியாக வச்சுக்கணும். இது வந்து ஆனுவல் டே வந்து நம்ம பிளான் பண்ணி இந்த இந்த தேதியில் வந்து ஆனுவல் டே கொண்டாட போகிறோம் அப்படின்னா இதெல்லாம் பிளான் பண்ணி கரெக்டாக அந்தந்த ஃபோட்டோஸ் வர்ற மாதிரி நம்ம 15 எம்பி எடுக்கிற ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு 15 எம்பி எல்லாத்தையுமே வந்து ஃபோட்டோ ரீசைசர் ஆப்பில் போய் நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு இது வந்து அப்லோட் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ரொம்ப முக்கியமான வீடியோஸாக தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். தேங்க்யூ.